வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. கோட்டையில் முதல் முறையாக காவலர்கள் அணிவகுப்பு. தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் திருந்திய முருகன். முதல்வரான பிறகு கோட்டையில் முதல் முறையாக காவலர்கள் அணிவகுப்பு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக கொடியேற்றினார் முதல்வர் ஜோசப் விஜய். இதில் சந்திரசேகர், ஷோபா சந்திரசேகர், த்ரிஷா மற்றும் முக்கிய பிரமுகர்களும் மந்திரிகளும் அதிகமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். விஜய் முதல்வர் பேசும்போது இங்கு வந்த அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் எங்கள் ஆட்சி மக்களுக்காக அமர்ந்த ஆட்சி, லஞ்ச ஊழல் அனைத்தையும் அகற்றும்படி எங்கள் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் மக்களாகி நீங்கள் என்னை விட்டு போகாமல் கடைசி வரையும் கூட இருங்கள். இது மக்களாட்சி, அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சியில் என்ன விஷயங்கள் நடக்கிறது என்பது. மக்களுக்காக அமைந்த ஆட்சியில் மக்களுக்காகவே பொது பணிகள் உதவிகள் செய்யப்படும். இணையதளம் மூலமாக பத்திரங்கள் உடனுக்கோடு பதிவு செய்யப்படுகிறது. காவல்துறை சிறப்பான முறையில் செயல்படும் பெண்களுக்கு சிங்கப்பெண் காவல்துறையும் உள்ளது. அனைவருக்கும் ஏற்ற வகையில் உங்களுக்கு உதவும் வகையில் இந்த ஆட்சி நடக்கும். எதிரிகள் என்ன செய்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மக்களுக்கு சேவை செய்வதில் என் பணியை தொடருவேன் என முதல்வர் தெரிவித்தார். மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு, எல்லாருமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். ஸோ வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.